ஏன்னா தொடர்ச்சியா இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிக்க என்ன காரணம்? நிறைய ரவுடிகள் கைதான நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதை நம்ம செய்தியா பார்த்துட்டே இருக்கோம். ஆனாலும் பயம் இல்லையா அந்த நாட்டுல? டிவிகே அரசாங்கம் ஏதேனும் மிஸ் பண்றாங்களா? இல்ல ஏதாவது மிஸ்டேக் பண்றாங்களா? இன்னைக்கு தமிழக சட்டம் ஒழுங்கை பத்தி இந்த பிரச்சனைகளை பத்தி பேசுறீங்களா? கடந்த 5 ஆண்டுகளா கோமாவுல இருந்தாங்களான்னு தெரியல. அப்போ இந்த நேரத்துல வந்து இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இப்ப புதுசா ஏற்றிருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த இடத்துலயும் எங்களுக்கு அனுபவம் இல்ல, நாங்க புதுசுங்கிற காரணத்தை இதுவரைக்கும் சொல்லல, சொல்லவும் கூடாது. ம். அதுக்காக தான் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்கோம். ஆனா, இன்னைக்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கணும். ம். அவங்களுக்கு பொலிட்டிக்கல் வில் என்ன இருக்கு, அதனுடைய டிட்டர்மினேஷன் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, ம். சமீபமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் குடுத்திருந்தாங்க. அதுல அவங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, 15,349 ரவுடிகள வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. அதுல 12,650 பேர் வந்து ஹிஸ்டரி ஷீட்டர். ம். 2,699 பேர் நான் ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ். இதுக்கு மேலேயும் ரவுடிகள் இருப்பாங்களா? இருப்பாங்க. ம். ஆனா இந்த துரிதமான நடவடிக்கையை வந்து இவங்க எடுத்து பார்த்து அவங்க கிட்ட விசாரிச்ச வகையில 3,246 ரவுடிகள இன்னும் மேற்கொண்டு விசாரிக்கணுங்கிறதுக்காக ம். அவங்கள வந்து டீடைன் செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 844 பேர் வந்து ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்காங்க ஏற்கனவே நடந்த குற்றங்களுக்காக. ஓகே. அது மட்டும் இல்லாம 294 என்டிபிஎஸ் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. நார்காட்டிக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட்ல 294 வழக்குகள் பதிவாகி அந்த வழக்குகளின் கீழ 419 பேர்த்த இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க. 267.25 கிலோ கஞ்சாவை வந்து கைப்பற்றியிருக்காங்க. 2476 டேப்லெட்ஸ் போதை மாதிரி அந்த சின்ன சின்ன டேப்லெட்ஸை பூரா கைப்பற்றியிருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு வந்து கடந்த ஒரு 4-5 நாட்கள்ல இந்த வந்து நடவடிக்கைகளை வந்து துரிதமா எடுத்திருக்காங்க. ம். இது மட்டும்தான் குற்றவாளிகள் மேல மட்டும்தான் நடவடிக்கையா? இல்ல. காவல்துறையில் இருக்கக்கூடிய கருப்பாடுகள் மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ம். தேவகோட்டையில வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து அங்கேயும் இங்கேயும் அலக்கழிச்சு சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்துக்காக 5 போலீஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ம். அதுல 2 பேர் இன்ஸ்பெக்டர்கள். ஓகே. அடுத்தது தர்மபுரியில வந்து ஹைவே பெட்ரோலிங் இருக்கு பாருங்க. அந்த ஹைவே பெட்ரோலிங் பிரைபிங்ல வந்து 3 போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்தர் ஸ்பெஷல் எஸ்ஐ, மீதி 2 பேர் வந்து ஹெட் கான்ஸ்டபிள். ம். திருவொற்றியூர்ல நம்ம திருவொற்றியூர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த டாஸ்மாக் வந்து சைட்ல வந்து இல்லீகலா வந்து வெளி இடத்துல வித்துக்கிட்டு இருக்காங்கிறத தடை செய்யாம நடவடிக்கை எடுக்காம இருந்த இன்ஸ்பெக்டர் மோகன்தாஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. அப்போ இந்த அளவுக்கு வந்து சமூக குற்றங்கள் நடக்கக்கூடிய ரவுடிகள் மேல மட்டும் இல்ல, காவல்துறையில அஜாக்கிரதையா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கக்கூடிய காவலர்கள் மேலையும் இதுதான் இரும்பு கரம். ம். அப்ப இதெல்லாம் எத்தனை நாள்ல? நீங்க சொல்லக்கூடிய சோ கால்டு 12, 13 நாள்ல.